அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்தில். விழுப்புரம் பக்கத்தில் அரசூர்ன்ற கிராமத்தில் இதேமாரி 52 அடி உயரமான வாராகி அம்மனோட சிலை இருக்குதுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று ராகுகால நேரத்தில், அதாவது சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரத்தில் இங்கு பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்து விளக்கு வழிபாடு செய்வாங்க. விளக்கு பூஜை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அகல் விளக்கில் விளக்கேற்றுறது இல்லை, வாழை இலையில் அரிசியை பரப்பி அது மேலே தேங்காய் உடைச்சி வச்சு தேங்காயில் விளக்கேற்றுவாங்க. இந்த 52 அடி உயர வாராகி அம்மன் கோவில் எப்போதுமே பிஸியாக இருக்குங்க. தேய்பிர அஷ்டமி சமயத்திலும் பார்த்தீங்கன்னா சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜனம், அவ்வளவு மக்கள் எல்லாரும் வராங்க. வந்து வரிசையை நின்று அம்மனை தரிசிக்கிறாங்க. அப்புறம் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இதேமாரி விளக்கு ஏற்றி தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு போகிறாங்க. அதே போல் இவங்க நினச்ச பிரார்த்தனை, வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேறுவதுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த அளவு ஒரு நம்பிக்கையோட மக்கள் இங்கே வர்றாங்க. எண்ணற்ற பக்தர்கள் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க அம்மனை நல்ல தரிசி. இங்கே 52 அடிங்க உயரம். 52 அடி உயரம் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய வாராகி அம்மன் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள். நம்ம போனப்போ அவ்வளோ க்ரௌடு. அங்கே வயல்வெளியிலலாம் உக்காந்துருக்காங்க. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் உட்காந்து இதேமாரி வாழை இலையில் அரிசியை பரப்பி வெத்தலை பாக்கு தேங்காயெலாம் வந்து வச்சு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, தேங்காய் உடைச்சி தேங்காயில் நெய் இல்லை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமம். போன மாதம் தாங்க கும்பாபிஷேகம் ஆச்சு இந்த கோயிலில். பாருங்கள் அம்மனை பாருங்கள், அம்மனை தரிசிங்க. அங்கே பாருங்கள், அம்மனை போய் தரிசனம் செய்யறதுக்கு லைனில் க்யூவில் நிற்கிறாங்க. அது பெரிய க்யூ நிற்கிது. ரொம்ப நேரம் நின்று க்யூவில் நின்று அம்மனை தரிசிச்சுட்டு வராங்க. அதுதாங்க அம்மனை பாருங்கள். 52 அடி உயரமான வாராகி அம்மன் சிலை இங்கே தாங்க இருக்குது. வாராகி அம்மன் கோயில் அரசூர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. இந்த ஊருக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம், திருக்கோவிலூர், பண்ருட்டி, திருவெண்ணெய்நல்லூர் இங்கேருந்துலாம் பஸ்ஸு அடிக்கடி இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் பக்கத்திலே இங்கே இருக்குது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே அரசூர் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. விழுப்புரத்துலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தான் வரும். திருவெண்ணெய்நல்லூர்லேருந்தும் அதே போல் 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குங்க. பண்ருட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது. பண்ருட்டிலேருந்து டவுன் பஸ் நிறைய வருது, தனியார் பஸ்ஸுங்க வருது. அதே போல் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நிறைய பஸ்ஸுங்க வருது. இங்கே வந்து நீ இறங்கலாம். அரசூர் சொன்னாலே போதும். இப்போ வந்து பஸ் நிறுத்தலாம் வந்து அதிகமாகிடுச்சு, எல்லா பஸ்ஸும் நிற்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து போகிறதுக்கு சுலபமான இடம் இது. தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப அலைச்சல் இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப அலைச்சல் இல்லை. இந்த ஊர் பேர் அரசூர். அரசூர் வாராகி அம்மன் 52 அடி சிலை. அங்கே பாருங்கள் தீபம் ஏற்றுறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் தேங்காயில் தீபம், வாழை இலையை வச்சு சுற்றிற மஞ்சள் குங்குமம் பூவெலாம் வச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி தேங்காயில் தீபம் ஏற்றுறாங்க. இது தாங்க அரசூர் வாராகி அம்மன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகால நேரத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கே பெருகி வருதுங்க. ஒவ்வொரு வாரமுங்க அம்மனை பாருங்கள். இதுதாங்க அம்மன். 52 அடி உயரமான வாராகி அம்மன். விழுப்புரம்
பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்தில் இருக்குது. நீங்களும் வாருங்க. இங்கே மாரி திருஷ்டி சுற்றி போடுறாங்க. ஏதாவது இருந்தால் நமக்கு திருஷ்டி பரிகாரம் இருந்துச்சுன்னா அதை இங்கே செய்கிறாங்க. அதுவும் இங்கே ஃபேமஸாக இருக்குதுங்க. வாராகி அம்மன் சிலை விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அரசூர்ன்ற கிராமம். நீங்களும் வாங்க, ஒரு தடவை வந்து பாருங்கள், அம்மனோட அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.